தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சில 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 தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில்லறைத்தனமான செயல்கள்லாம் செய்வாங்கன்றோம். அதுக்கு பேர் அது என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய தொலைக்காட்சியை யாரும் பார்க்கவே இல்லைன்னா அதுக்கு பேர் தன்னை பார்க்க வைக்கிறதற்காக டிஆர்பி ரேட்டிங்வாங்க. அது பேர் டிஆர்பி ரேட்டிங்கை வந்து கூட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சில்லறை சில்லறை செயல், அநாகரிக செயல் மக்களை அப்படி ஒரு செயலை வந்து இன்னைக்கு வந்து ஒரு 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 தொலைக்காட்சி செய்திருக்கு. அந்த தொலைக்காட்சியின் பின்னணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சன் நிறுவன திமுக சார்புள்ள ஒரு சன் நிறுவன குரூப். அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் என்ன டிஜிட்டல் டைரி என்ற ஒரு 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 நிகழ்ச்சிக்கு விளம்பரத்திடுவதற்காக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் சிறையில் என்ன எழுத்தார் என்ற கேள்வி ஒரு நெறியாளர் கேட்கிறார். அது தொடர்பாக ஒரு 2 பெண்மணிகள் அமர்ந்திருக்கார். அவர்கள் 2 பேரும் ஒருத்தர் படகு எழுத்தாரா அல்லது கடலில் கப்பலை இழுத்தாரா, இன்னொரு கூட சொல்வதற்கு கொஞ்சம் கொச்சையா இருக்கு, துச்சாரன் போல் சிலை இழுத்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரரை எவ்வளவு தூரம் ஒரு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் ஒன்றும் அறியாமல் சொன்னதார் என்று சொல்ல முடியாது. நிச்சயமா அவர்கள் பாடப்புத்தகத்தில் படித்திருப்பார். படிக்காமல் இல்லாமல் ஒரு சொல்வதற்கு உண்டு ஒரு அநாகரிசல். இவர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கும் தெரியாமல் இல்லை. ஆனால் இது ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக ஒரு கொச்சைத்தனமான கேவலமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். இன்னும் இது தொடர்பாக வந்து நெட்டிசன்கள் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறார். சுதந்திர ஒரு சுதேசி இயக்கத்திற்கு ஆங்கிலேயரின் கொடூர சித்திரவதையும் தாண்டி செக்கெடுத்த ஒரு செம்மலை வந்து நீங்க வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்தலாமா? ஒரு மாபெரும் தியாகி அவரோட வரலாற்றை பற்றி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிறுவனம் இப்படி ஒரு சிறுமையான செயல்களை செய்யலாமா? மேலும் பொதுமக்கள் தொடர்பாக வந்து டிஆர்பி ரேட்டிங்காக உதவோட கேவலமான இறங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன் வருத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? நீங்க திரும்ப திரும்ப அவங்க ஏதோ ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக இதை செய்தார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு அதுல வந்து நிச்சயமாக ஒரு உடன்பாடு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய அந்த தொலைக்காட்சி சன் டிவி என்பது நம்ம அனைவருக்கும் நமக்கு தெரியும். அந்த சன் நிறுவனத்தை நடத்தி வருகிறக்கூடியது எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதும் நமக்கு தெளிவாக தெரியும். அப்ப சுதந்திர போராட்டத்தின் பொழுது சுதந்திரமே இந்த நாட்டிற்கு தராதே, இந்த நாட்டுல ஒரு குண்டுமணி கூட ஒரு குண்டூசி கூட செய்வதற்கு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு துப்பில்ல, அதனால நீயே இரு என்று சொன்னவரினுடைய சித்தாந்தத்தின் பின்னணியில வந்தவங்க தான் இந்த திமுக காரங்கன்றது நம்ம நல்லா தெரியும். ஏன்னா அவங்களே அதை சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த முதல் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு சேனல் தான் இந்த சன் நிறுவனம் என்பது அனைவரும் அறிந்ததே. அப்ப அந்த சன் நிறுவனத்தினுடைய சன் ஆதித்யா அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில தான் இந்த நிகழ்ச்சி, அதாவது சன் ஆதித்யா சேனல் எனக்கு தெரிஞ்சது ஒரு காமெடிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் என்று நினைக்கிறேன். அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டே இன்னைக்கு ஒரு சுதந்திர போராட்ட வீரரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலை இந்த சேனல் செய்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நேரடியாகவே குற்றம் சாட்டி வைக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு இதுக்காக அவர்கள் செய்து விட்டார்கள் என்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. ஏன்னா இவங்களுடைய பின்னணி அப்படி. அவரோட பின்னணி கொண்டு ஆய்வுக்கு உட்பட வேண்டிய விஷயம். இப்ப ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நீங்க எது வேணா காமெடி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு காமெடி பண்றதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா இங்க? அப்போ ஒரு சுதந்திர போராட்ட வீரரை நீங்க இன்னைக்கு காமெடி பண்றதோட அதுலயும் பாருங்க, அதுல போய் ஒரு இந்து மதத்தையும் சேர்த்து மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு காட்சியும் அதுல இணைத்து இதை இப்ப செய்கிறீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இன்னைக்கு இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனையே எப்பயுமே அப்படிதான். அந்த சிந்தனையை இன்னைக்கு அப்படியே அப்பட்டமாக இன்னைக்கு இதுல வெளிப்படுத்திருக்கிறார்கள். இந்த சன் ஆதித்யா செய்தி இந்த சேனலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவை செய்து கொண்டிருக்க வரக்கூடிய சேனல் என்று நேரடியாக என்னால் குற்றச்சாட்டை வைக்க முடியும். ஏற்கனவே இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா பல சின்ன சின்ன குழந்தைகளை ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சிறுவர்களை வைத்து அவர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான சிறுவர்களை வைத்து அவர்களை அசிங்கமாக பேச வைத்து நமக்கு கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயங்களை எல்லாம் அவர்களை கொண்டு பேச வைத்து அதையெல்லாம் ஒரு காமெடி என்று சித்தரித்து ஒரு பொது ஒழுக்கக்கேட்டை தான் இன்னைக்கு சரியானது என்ற கோணத்துல அந்த குழந்தைகள் மனிதர் விதைக்கக்கூடிய ஒரு செயலை இந்த சேனல் தொடர்ந்து செய்து வருகிறது. நம்ம ஏற்கனவே கூட பல விஷயங்கள்ல இந்த சேனலுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அப்ப இன்னைக்கு என்னன்னா ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சுங்கிற கதையா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மனிதரை வந்து இன்னைக்கு அவங்க வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட தியாகம் அவர் பண்ணியது. தான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ப்ரொஃபஷனை விட்டுட்டு இந்த நாடு வணிகம் வந்து நம்ம கையில இல்லாததுனாலதான்
ஆங்கிலேயன் இந்த நாட்டை வந்து இவ்வளவு சின்னாபின்னப்படுத்தி அடிமைகளாக வைத்திருக்கிறான் நம்ம மக்களைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷனை விட்டு தான் இவங்கள, அதாவது எவனோட காசு ஆட்டை போட்டு செய்யல. இவர்கள் மாதிரி தன் குடும்பத்திற்கு சொத்துக்களை எல்லாம் மற்றும் பொது மக்களுக்காக சேர்த்தார். தன் மக்களுக்காக சேர்த்தவர்கள் இவர்கள். இவங்க வந்து தன் குடும்பத்துக்கு மட்டுமே எல்லாமே வேணும்னு நினைச்ச கூட்டக்காரர்கள் தான் இன்னைக்கு இதை பேசுறாங்க. தன்னுடைய சொத்தை முழுவதுமாக கொண்டு போய் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் சுதேசி கப்பலை அங்க உருவாக்கி, அவருடைய ப்ரொஃபஷன் அது கிடையாது. ஆனா வணிகம் இல்லாததுனாலதான், வணிகம் நம்ம கையில இல்ல, வணிகம் இந்த நாட்டு இந்த நம்ம மக்கள் கையில இருக்கணும். அப்பதான் இந்துக்கள் கையில, இந்தியர்கள் கையில வணிகம் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக ஒரு சுதேசி கப்பலை அங்கே விட்டு அந்த கப்பலுக்கு அவன் கொடுத்த அவ்வளவு தொல்லைகளையும் தாண்டி அவர் அதை நடத்தினார். அப்ப அதை மீறி அவன் வந்து ஆங்கிலேயன் வந்து அவரை ஜெயில போட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆளை வந்து சித்திரவதை பண்ணியிருக்கும் பொழுது, உங்களுக்கு அவர் இந்த நாட்டுல நீங்க எல்லாரும் பிறந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பத்தி இங்க உனக்கு தெரியல அப்படின்னா நீ இந்த நாட்டுல வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றேன். அப்படி ஒரு தகுதியே உனக்கு கிடையாதுன்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நீ இந்த சேனல்ல உட்காந்துட்டு இப்படி இழிவுபடுத்தி நீ பேசக்கூடிய ஒரு மகானால தான் நீ இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த சேனல்ல. இல்லைன்னா இந்த சுதந்திரம் உனக்கு கிடைச்சிருக்குமா? அவர்களுடைய தியாகங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஒரு தியாகத்தை நீ கொச்சைப்படுத்தி இருக்கிற. எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு செயலை இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப இதற்காக இந்த மாதிரியான ஒரு வீடியோ இன்னைக்கு வரவுமே சிதம்பரம் அவர்களுடைய பேத்தி வந்து இந்த ஆதித்யா நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவர்களுடைய கண்டனத்தை தெரிவிச்ச உடனே அவங்க வந்து நாங்க இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா இந்த வலைதளம் முழுவதுமாக இப்ப பரவி. நீங்க என்ன பொது மன்னிப்பு கேட்க போறீங்களா? இன்னைக்கு கேட்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தவறுதல் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் சன் ஆதித்யா சேனல். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது. வியாபாரத்திற்காக நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் குற்றமே தான். எப்படி இந்த நாட்டினுடைய ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களை அவர்கள் செய்த தியாகத்தை கொச்சைப்படுத்திட்டு நீங்க இருக்க முடியும்? எப்படி ஒரு வந்தே மாதரம் பாடலை நீங்கள் அவமரியாதை செய்ய முடியாதோ, ஒரு தேசிய கீதத்தை இங்க நீங்கள் அவமரியாதை செய்ய முடியாதோ, அதே போல் தானே சுதந்திர போராட்ட வீரர்களும். அவர்கள் இல்லாமல் இங்க இந்த நாடு இங்க இப்ப இந்த தமிழகம் இருக்கா? அது இந்த மண்ணிலேயே உதித்தவர். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழகத்துல இருந்துதான் ஏகப்பட்ட தேசபக்தர்கள் வந்திருக்காங்க சுதந்திர போராட்டத்திற்காக. இன்னைக்கு அவர்கள பல பேருடைய பெயர்கள் இங்க யாருக்குமே நமக்கு தெரியாது. அவர்கள் அத்தனை பேரும் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். கவர்னர் RN ரவி அவர்கள் இங்க கவர்னராக இருந்த பொழுது அவர் இதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழகத்திலிருந்து அத்தனை தேசபக்தர்கள் இங்கு உருவாயிருத்தார்கள். ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல வெறும் பிரிவினைவாதமே மட்டுமே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தான் வேதனை. இதே போலதான் பாருங்க, எதனால இது ஏன் தமிழகம் இன்னைக்கு பிரிவினைவாதத்தின் பக்கம் நிற்கிறது, ஏன் இன்னைக்கு தேசியத்தின் பக்கம் நிற்கவில்லை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களையும் இது போன்ற ஒரு கதை கட்டி அவர்களை இழிவுபடுத்தி அவர்கள் மறைக்கப்பட்டது அவர்களுடைய தியாகம். இதை சிஸ்டமேட்டிக்கா இன்னைக்கு இங்க இந்த தீகா குழுவினர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த தமிழகம் என்பது பிரிவினைவாதத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே வாஞ்சிநாதனை அவ்வளவு கேவலமாக அவருடைய ஒரு தியாகத்தை கொச்சைப்படுத்திய ஊர் இந்த தமிழகம். வாஞ்சிநாதனுடைய தியாகத்தை மறைத்து விட்டு அவர் வந்து ஏதோ ஒரு ஜாதிக்காக அவர் வந்து இருந்தார் அப்படின்னு அவர் மேல ஒரு ஜாதி குற்றச்சாட்டை வைத்து ஒரு ஜாதியவாதி அப்படின்னு சொல்லி அவர் மேல கொண்டு போய் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு எங்கிருந்தோ வெள்ளக்காரன் அவன் பண்ணின அநியாயம் அக்கிரமங்களுக்கு அந்த ஆஷு துரைன்னு வேற சொல்லுவானுங்க, அவனுக்கு வந்து இவனுக்கு வந்து அஞ்சலி பண்ணுவானுங்களாம். அதுக்கு ஒரு குரூப் இங்க இருக்கு. அவனை எவனும் கைது செய்ய மாட்டானுங்க. என்ன கொடுமை அது இந்த நாட்டுல. அப்ப ஒரு பிராமண சமுதாயத்துல பிறந்தார் அந்த வாஞ்சிநாதன் என்பதற்காகவே இங்க எல்லாமே பாருங்க, இந்த நாட்டுல சுதந்திரத்திற்காக போராடிய இந்த வீரர்களுக்கு எல்லாம் ஒரு ஜாதி சாயம் என்பது ஒன்றை பூசப்பட்டு அந்த தியாகத்தினுடைய மதிப்பையே இங்க இழக்க செய்து விட்டார்கள். நீ யாரை வேணா நீங்க எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். வாஞ்சிநாதனுக்கு நடந்தது அது. இப்ப அந்த வாஞ்சிநாதன் கதையை இன்னைக்கு விட்டுட்டு நீங்க இன்னைக்கு இந்த நாட்டுல கொடுமைகளை விளைவித்து அந்த ஆஷைக்கு வந்து இவர்கள் வந்து இந்த ஆஷை ஏன் சுட்டுக் கொள்றான் வாஞ்சிநாதன்?
இதே வஉசியை வந்து அவர் கைது செய்யப்படுறாங்க. அதையும் கொடூரமாக கைது செய்யப்பட்டு கொடூரமாக அவரை கைது செய்யப்பட்டு இப்படிப்பட்ட சித்திரவதைகளுக்கு அவர் உட்படுத்துறதுக்கு இந்த ஆஷை தான் காரணமாக இருந்தவன் என்பதற்காக இந்த ஆசை கொன்றவர் வாஞ்சிநாதன். இன்னைக்கு பாருங்க, முதல்ல வாஞ்சிநாதனை இழிவுபடுத்தி பிரிச்சாங்க. இன்னைக்கு எவ்வளோ ஒரு செக்கெடுப்பது என்பது என்ன சாதாரண விஷயம்? அது மாட்டை கட்டி செக்கிழுக்கிற இடத்துல ஒரு மனுஷனை கட்டி அந்த செக்கிழுக்க வச்சிருந்திருக்கானே, அதுல சாட்டை அடி வேற கொடுத்திருக்காங்களே. அப்படிப்பட்ட ஒரு அத்தனைக்கு பிறகும் இந்த சுதந்திர இந்த நாட்டிற்காகத்தான் நான் இருப்பேன்னு சொல்லி போராடிய அந்த மனிதனை, அதாவது நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு பாரதியார் சொல்லுவார். அந்த நிலை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. இது வந்து ஏதோ அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அந்த சேனலை நீக்கி விட்டார்கள் என்பதோடு இது முடியவில்லை. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதற்கு சன் ஆதித்யா சேனல் நிறுவனம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது தெரியல. ஏன்னா மத்திய அரசுக்கு நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும். இல்ல நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விக்கு இடமில்லை. நிச்சயமாக இதற்கு சன் ஆதித்யா நிறுவனம் என்பது சன் குழுமம் மொத்தமாக இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இவர்கள் ஒளிபரப்பி வருவதால இந்த சேனலை மூடப்பட வேண்டும். மத்திய அரசு இதுக்கு உடனடியாக இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போல நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகளை இழிவுபடுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் இழிவுபடுத்துவதற்கு இனி யாருமே முன்வரக்கூடாது. அந்த அளவுக்கு இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு நடவடிக்கை, ஒரு தண்டனை என்பது சரியான, அந்த குற்றங்கள் நடக்கும் பொழுது அதுக்கான தண்டனை என்பது சரியான அளவு கொடுக்கப்பட்டால் மட்டுமே அந்த குற்றம் ஒருபோதும் மீண்டும் நடக்காது. அதனால இன்னைக்கு ஏதோ இவங்க வந்து செய்திருக்கிறது வந்து ஒரு சாதாரண செயல் கிடையாது. இதை வந்து கண்டு கொள்ளாமல் மத்திய அரசு அதாவது பல சேனல்கள் இதெல்லாம் வரும் பொழுது அதை கண்டுக்கலாம அப்படியே போறக்கூடிய போக்கை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அது மீண்டும் தொடரக்கூடாது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதனால மத்திய அரசு உடனடியாக இந்த சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சேனல் வந்து நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பதே நம் கோரிக்கையாக இங்க இருக்கிறது.